இந்த புகையில்லாத விறகடுப்பு மார்க்கெட்டில் இருக்குது அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஆனால் இது எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி இது ரன் ஆகுது, கரண்ட்லையா விறகுலையா, இதனால் பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இன்னுமே டவுட்டாக இருக்குங்க. நம்ம இப்போ எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவை பார்த்துடலாங்க. ஒரு சின்ன சின்ன விறகு கொஞ்சம் உள்ளே போட்டுட்டுங்க, நம்ம சாதாரணமாக அந்த கெரோசினோ டீசலோ இல்லை குக்கிங் ஆயில் ஏதோ ஒரு எண்ணெய் ஒரு சின்ன துணியில் நினச்சிட்டு விறகுக்குள்ளே வச்சுட்டு நம்ம இந்த மேட்ச் பாக்ஸ் வச்சு சாதாரண விறகடுப்பு எப்படி பற்ற வைக்கிறோமோ அதே மாதிரி பற்ற வச்சிடறோங்க. பற்ற வச்சோடனே நார்மலாக விறகடுப்பில் எப்படி புகை வருமோ அதே மாதிரி தான் புகை வந்துட்டுருக்கோங்க. அது அரெஸ்ட் பண்ணுறதுக்கு, அந்த புகை வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த ப்ளோயர் கனெக்ஷன் கொடுத்துருக்கோம். நம்ம ஒன்ஸ் நம்ம அந்த ப்ளோயரை வந்துட்டு கனெக்ஷன் எல்லாம் கொடுத்துட்டு ரன் பண்ண ஆரம்பித்தோடனே உங்களுக்கு வந்துட்டு சுத்தமாக புகை வர்றதே ஸ்டாப் ஆயிருங்க. இந்த க்ரீன் கலர் எல்இடி வந்துட்டு கரண்ட் வந்துட்டுருக்கு அப்படிங்கிறதுக்கான கன்ஃபர்மேஷன் தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஸ் அடுப்பு மாதிரியே எரிஞ்சிட்ருக்கும். சுத்தமாக உங்களுக்கு ஸ்மோக்கே வராதுங்க. வெறும் 5 நிமிஷத்தில் உங்களுக்கு வந்து 10 லிட்டர் தண்ணி வந்துட்டு சூடாகி நல்லா கொதிக்கிற மாதிரி ஆயிடுச்சுங்க. ஒன்ஸ் இது நம்ம குக்கிங்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மெயின்டெனன்ஸ்ன்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த ப்ளோயருக்கு சூடு திரும்ப போகாத மாதிரி ஒரு கேட் வால் கொடுத்துருக்கோம். அதை மட்டும் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா போதுங்க. இந்த ஸ்டவ் வந்து ரொம்ப நாளைக்கு நல்லபடியாக யூஸ் பண்ணிக்கலாங்க. 85% ஃபியூவல் சேவிங்ஸ் இருக்குங்க. தேங்க்யூ.